சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து மீனா 2 பேருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, இவங்க 2 பேருமே என்ன அடித்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இவன் என் அண்ணன் பொண்ணு ஒய்ஃப் தான், ரொம்ப வந்து எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டா, எங்கள் குடும்பத்தை மொத்தம் ஏமாற்றிட்டா, நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்கள் ஃப்ரெண்டு தான் தெரியாமல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹிணியோட கேஸை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால், ஏமா நீ பொய் சொல்கிறியா, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து சொல்வார். இவங்க தான் ஒன்று அடித்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க இல்லை சார், இவங்க செட் பண்ண அடியாட்கள் அப்படின்னு சொல்லி. ஏமா நீ போய் சொல்கிற, ஒன்றுத்துக்கு உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் வேண்டாம் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முத்து தான், இல்லை சார் வேண்டாம், அவள் எப்படியும் போயிட்டு போட்டோம், தயவுசெய்து உள்ளே போட்டுறாதீங்க சார் அப்படின்னு, இப்போ தான் எங்களுக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு, எங்கள் அண்ணன் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அடுத்த சீனில் முத்து மீனா 2 பேரும் வெளியே வரும்போது ரோஹிணி சொல்லுவாங்க, ஓஹோ நான் டைவர்ஸ் கொடுத்துருன்னு நினைக்கியா, அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உன் புத்தி எனக்கு தெரியாதடி அப்படின்னு சொல்லி மீனா வந்து திட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனோஜ் வந்து கடன் வாங்கியிருப்பார்ல, அவர் சொல்வார், நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஏற்க கடன் வாங்குறீங்க, ஒரே இடத்துல என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் பத்திரத்தை மட்டும் என்கிட்ட தாங்க, பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் விஜயாவும் மனோஜ் வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே இல்லை, இது சரிப்பட்டு வராது, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.